கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த வேலையில இன்றைய பொழுது அடியினோடு கூட இடன்பட்டார். அதற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பு அடியனுக்கு இருக்கிறது என்பது தெரியும். ஆனாலும் அநேக நேரங்களில நான் பெருமைப்பட்டு உண்மையாவே எனக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா, இல்ல நான் இந்த உலகத்துல பிறந்தது வீணா, நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதை நோக்கி என்னுடைய ஓட்டம் போது, எதுக்காக வாழ்றேன் தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தேன். எங்க வேலைக்கு போனாலும் ஒரு வேலையும் நிலைக்கிறது இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியா நிற்க முடியல. ஆனாலும் என்ன காரியம் தெரியல. அநேக மத்தியில நான் பேசி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் உள்ளம் துரி என்னுடைய ஆண்டவர் நோக்கி பார்த்து சிந்தித்த போது ஆரோனுடைய அழைப்பு உன்னிடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக அடிமை குறித்து பேசினார். நிறைய நேரங்களிலே அழைப்பு இருக்கிறதா இல்லை சந்தேகம், ஒரு அவிசுவாசத்தின் படியே தான் நான் இருந்தேன். நாளைக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உறுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அதற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து இயேசுக்காகவும் அவருடைய தூய பரிசுத்த வாழ்க்கையில வாழவும் கர்த்தர் நிறுத்துவார். கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யவும், கர்த்தருக்காக சாட்சியாக வாழவும் அடியேனாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்.